Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்ன மெட்டீரியல் தவன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்திருக்கேன். கோல்டு கலர் அண்ட் ப்ளூ கலர் பால் செயின், oval size beads, stone, cut beads, 2A beads. First line வந்து நான் பால் செயின் போட்டிருக்கேன். செகண்ட் லைன் வந்து oval beads ஒன்று, சுகர் beads ஒன்று போட்டுக்கலாம். beads வந்து ஃபுல்லுமே எடுத்து வச்சுருக்கேன். நெக்கை சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நம்ம ஃபேப்ரிக் வச்சு போடாமல் ஸ்டிச் பண்ணிடலாம். ரெண்டு பீட்ஸ்க்கு இடையிலையும் ஒவ்வொரு ஸ்டிச் போட்டுக்கலாம். பொதுவாக வந்து ஃபேப்ரிக்கில் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் கருத்து போகாது. ஃபேப்ரிக்லேயே போடாமல் ஸ்டிச் கூட பண்ணிக்கோங்க. பீட்ஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு நம்ம உள்பக்கம் நீடில் போட்டுக்கலாம். நம்ம உள்பக்கம் நாட் போட்டுக்கலாம். இந்த நீடில் வந்து இந்த த்ரெட்டுக்குள்ளே வரது மாதிரி பாருங்கள், இந்த த்ரெட்டில் இப்படி வரணும். அவ்வளோதான், நாட் ரெடி. பீட்ஸ் போட்டுட்டு அப்புறம் பால் செயின் போட்டிருக்கேன். பால் செயின் போட்டு அப்புறம் இங்கே ஒரு பீட்ஸ் போட்டுக்கலாம், 2A பீட்ஸு. பீட்ஸ் போட்டுட்டு பீட்ஸை ஒட்டிலையுமே திரும்ப நான் நீடில் எடுக்கேன். இப்போ இதை சுற்றிலும் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போடணும், அதை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தேவைப்படுது. எல்லாமே இந்த அளவு நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இந்த மாதிரி நீடில் எடுத்துகிட்டு பீட்ஸ் ஒட்டிலும் நான் நீடில் எடுத்துருக்கேன் பாருங்கள். திரும்பவும் நம்ம பீட்ஸ் ஒட்டிலுமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு திரும்ப நீடில் வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, இது ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப ஒன்று போட்டுக்கலாம். திரும்ப போட்டுட்டு பாருங்கள், இது உள்ளேருந்து நீடில் எடுத்திருக்கோம். இப்போ இது வெளியில், இது ஒட்டிலுமே நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்ப ரெண்டாவது போட்டிருக்கோம் இல்லையா ஜர்தோசி ஸ்ப்ரிங், அதுக்குள்ளே இருந்து நம்ம நீடில் எடுக்கணும் வெளியில். பாருங்கள், இதிலேருந்து எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாவது போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நீடில் எடுத்துட்டு திரும்ப இன்னொன்று போட்டுக்கலாம். இப்போ அது பக்கத்தில் நீடில் உள்ளே போட்டுக்கலாம். மூணாவது போட்டிருக்கோம் இல்லையா, அது உள்ளேருந்து நான் நீடில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ உள்ளேருந்து நீடில் எடுத்துகிட்டு வெளிப்பக்கம் நம்ம நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் நம்ம உள்பக்கம் இருந்து ரெண்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்பக்கம் இருந்து நீடில் எடுக்கணும். இதுக்கு இடையிலேருந்து எடுத்தோம் இல்லையா, இப்போ வெளியில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் போட்டுட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஷார்ப் பகுதி வந்து வெளிப்பக்கம் வரணும். பென்சில் வந்து அப்சரா கிளாஸ் பார்க்கிங் பென்சில் ஒன்று இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, அப்புறம் திரும்ப ரெண்டாவது இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் மூணாவது இதில் மொத்தம் 5 இதழ் வர்றது மாதிரி போடணும். இதை போட்டுட்டு நீடில் வந்து இதிலேருந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். பாருங்கள், இதிலேருந்து போட்டிருக்கோம். நம்ம இங்கே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். திரும்பவும் ஒன்று போட்டுக்கலாம். ஜர்தோசி ஸ்ப்ரிங் தான் போடணுன்ட்டு இல்லை, த்ரெட்டு கூட போட்டுக்கலாம். காட்டன் த்ரெட் கூட போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ஒட்டிலுமே நீடில் எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இல்லை, நான் கட் பீட்ஸ் போட போகிறேன். இதில் 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதிலேருந்து இது 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்பவும் நம்ம நீடில் ஃபஸ்ட் இந்த எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்தில் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நான் 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் போட்டாச்சு. அப்புறம் செகண்ட் இதில் போட்டுக்கலாம். இதில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுட்டு தான் எல்லா இதுலேயும் போடணும். ஃபஸ்ட்டு 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். செகண்டும் நான் 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
இந்த ஒரு டிசைன் போட்டுட்டு இதிலேருந்து 3 இன்ச்சு தள்ளி வைக்கணும். இது போட்டிருக்கோம் இல்லையா, அதிலேருந்து 3 இன்ச்சு தள்ளி இன்னொரு டிசைன் போடணும். அதுமாதிரி இதில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு இருக்கணும், இதிலேருந்து 3/4 இன்ச்சு அகலம் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ளவர்லாம் போட்டுட்டு இதிலேருந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். நீடில் வந்து இதிலேருந்து எடுக்கேன், கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. இந்த இடத்துல வளைவாக வரணும், நம்ம இங்கேருந்து எடுத்துருக்கோம், இந்த மாதிரி வளைவாக போடணும். போட்டுட்டு இதில் ஒரு பெண்ட் பண்ணிக்கலாம், இதில் ஒரு ஸ்டிச் போடணும். போட்டுட்டு இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜர்தோசி ஸ்ப்ரிங்கு. இப்போ இதிலேருந்து நீடில் எடுக்கணும். திரும்ப எடுத்துருக்கோம் இல்லையா, அது பக்கத்துலேயே திரும்ப நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த வளைவுக்குள்ளே நம்ம நீடில் உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம இது பக்கத்துலேருந்து நீடில் எடுக்கலாம். எடுத்தது பக்கத்திலே திரும்ப உள் பக்கம் நீடில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம நீடில் உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு இது பக்கத்துலேருந்து திரும்பவும் நம்ம நீடில் எடுக்கலாம். பீட்ஸ் ஒட்டி நீடில் எடுத்திருக்கேன். 2M பீட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். ஜர்தோசி ஸ்ப்ரிங் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் 2M பீட்ஸும் இந்த மாதிரி எடுத்துக்கணும். பீட்ஸை ஒட்டி நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். திரும்பவும் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டுட்டு அப்புறம் இதுலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி போடணும். போட்டுட்டு இந்த பீட்ஸ் பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இதில் போடுற ஜர்தோசி ஸ்ப்ரிங் எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். ஒன்றை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி எல்லாமே கட் பண்ணுங்கள். இப்போ இதிலேருந்து நீடில் எடுத்திருக்கேன். நீடில் எடுத்துகிட்டு இப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2M பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வளைவு வந்து லெஃப்ட்டில் வந்திருக்கு, இது வந்து ரைட் சைடு வந்திருக்கு. இந்தமாதிரி ஒவ்வொரு டிசைனுமே இந்த மாதிரி மாற்றி தான் போடணும். இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஆரி நீடில் ஃபேப்ரிக் க்ளூ தொட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோனில் போட்டிங்கன்னா ஸ்டோன் இதாயிரும். இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே ஸ்டோன் வர்றது மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டோன்லாம் போட்டுட்டோம். ஸ்டோன் போட்டுட்டு இங்கே பீட்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்குக்கும் பீட்ஸுக்கும் இடையில ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த பீட்ஸ் வந்து உள்ளே வராமல் இருக்கும். பீட்ஸை ஒட்டிலும் ஒரு ஸ்டிச். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே ஒரு 2M பீட்ஸ் போட்டுக்கலாம். பீட்ஸை எடுத்துட்டு இந்த பீட்ஸை ஒட்டிலுமே திரும்ப நீடில் உள்ளே போட்டுறணும். இங்கே ஒன்று போட்டிருக்கோமா, அதுக்கப்புறம் இதில் ஒன்று போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்ப நீட்டாக அழகாக வந்திருக்கு. இது திலகம் ஷேப் ஸ்டோன் போடுறதுக்கு பதிலாக நான் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். ரவுண்ட் ஷேப் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால பாருங்கள், ரொம்ப ஈஸி அண்ட் கிராண்ட் லுக்காக கிடச்சிருக்கு. ஸ்லீவுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ளவர் போட்டால் போதும். அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா பார்டர் மாதிரி ஃப்ளவராக போட்டுட்டு அங்கங்கே 2 பீட்ஸு போட்டிங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.